வணக்கம் மக்களே, இன்னைக்கான குட்டி கதையை கேட்டுடலாமா? நீங்கள் மனதின் அடிமையா அல்லது அரசனா? இந்த கேள்வியை உங்களை பார்த்து கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த கேள்விக்கு ஒரு மன்னர் புத்த குருக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம இந்த கதையில பார்க்கலாம். ஒரு சமயம் ஒரு புத்த குரு மன்னனை சந்திக்கிறதுக்காக அரண்மனைக்கு போயிருக்கிறார். அரண்மனைக்கு போன உடனே அங்க இருக்கிற பல்வேறு விஷயங்களை சுத்தி முத்திலும் பார்த்துக்கிட்டே நின்றுருக்கார். அங்க வந்த மந்திரி, என்ன சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அரசரை பார்த்து தலை வணங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் தலை வணங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு துறவி கேட்டிருக்காரு. ஆமா அப்படின்னு சொல்லி மந்திரி சொல்லியிருக்கிறார். உடனே அரசன் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதற்கு சரியா பதில் சொல்லிட்டாருன்னா நான் தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்த துறவி சொல்லியிருக்கிறார். சரி, கேள்வியை கேளுங்க அப்படின்னு அரசன் சொன்ன உடனே அதற்கு அந்த புத்த துறவி கேள்வியை கேட்டிருக்காரு. நீங்க உங்க மனதினுடைய அரசனா அல்லது அடிமையா அப்படின்னு. உடனே மன்னருக்கு புரியல. எனக்கு கேள்வி இன்னும் கொஞ்சம் விளக்கமா கேட்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க உங்களுடைய மனம் சொன்னதை கேட்பீங்களா இல்ல உங்களுடைய மனம் நீங்க சொன்னதை கேட்குமா அப்படின்னு சொல்லி அந்த துறவி மீண்டும் கேள்வியை கேட்டிருக்காரு. உடனே அரசர், இதுல என்ன சந்தேகம், என்னுடைய மனதிற்கு எது நியாயம்னு படுதோ அதைத்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்க உங்க மனதினுடைய அடிமை தானே, உங்க மனம் சொன்னதை தானே கேட்கறீங்க, ஒரு அடிமையை நான் எப்படி தலை வணங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்த குரு சொல்லியிருக்கிறார். உடனே மன்னர் கேட்டிருக்கார், என்னது நான் அடிமையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நீங்க அடிமைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்த குரு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்றார். ஒரு சமயம் ஒரு குதிரை வீரன் குதிரைய ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த குதிரை அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குதோ அவ்வளவு நேரம் வரைக்கும் தான் அவன் சரியான இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். ஏதாவது ஒரு சமயத்துல அந்த குதிரை தன்னுடைய கட்டுப்பாட்டை தானே எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா அந்த வீரன் அந்த குதிரைக்கு அடிமையாயிடுறான். அடுத்த நிமிஷம் கண்டிப்பா அந்த குதிரை தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்குமே ஒழிய அந்த வீரனுடைய இலக்கை நோக்கி கண்டிப்பா பயணிக்க முடியாது. அதே மாதிரிதான் நம்மளுடைய மனமும் ஒரு குதிரை மாதிரிதான். நம்ம எல்லாரும் அந்த குதிரை வீரன் மாதிரிதான். மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். அதை விட்டுட்டு நம்ம குதிரைய கட்டுப்படுத்தாம குதிரையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போன வீரன் மாதிரி மனதோட கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய இலக்கை சரியா அடைய முடியாது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கிறார். பாத்தீங்களா, மனதை கட்டுப்படுத்த மட்டும் தெரிஞ்சுட்டா இந்த உலகத்தையே நம்மளால ஆள முடியும். உங்களுடைய மனதையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க. எப்பெல்லாம் கோபம் வருதோ அந்த நிமிஷம் எல்லாம் மனதை கட்டுப்படுத்துங்க. உடனே வார்த்தைகளை விட்டுறாதீங்க. கண்டிப்பா உங்களுடைய மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் வரைதான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கும்.